வணக்கம் மக்களே. வெல்கம் டு அக்ரி ஆசான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்தியூருக்கு குதிரை சந்தைக்கு போயிருந்தேன். இதில் தான் நான் யூடியூப் சேனலை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சில காரணங்களால வேலைக்காக சிங்கப்பூர் போயாச்சு. ஸோ திரும்ப வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் அதை மறுபடியும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போடுறேன். ஸோ இப்போ ஏன் இதை போடுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் எப்படியும் அந்தியூரோட ஹார்ஸ் ஃபேர் வருது, குதிரை சந்தை போடுவாங்க. ஆகஸ்ட் மாதம் தான் எந்த எல்லா வருஷமும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 20, 21 இந்த டைம்ல தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா அப்பயும் சரி இப்பயும் சரி எனக்கு தெரிஞ்சு குதிரைங்க நிறைய வருது. கொரோனா டைம்ல அந்தியூர் தேர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த நுக்ரா ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக அழகா இருந்துச்சு. நிறைய ஹார்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து சில பேர் வந்து ஹார்சஸை ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க ஃபார்மை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. சில பேர் விற்கிறதுக்காகவே வந்திருந்தாங்க. இது பயங்கரமான ஒரு முரண்டு பிடிக்கிற ஹார்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கே எல்லா ஹார்சஸையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனதே ஏர்லி மார்னிங் தான் போனேன். கரெக்டாக நைட்டு பஸ் ஏறி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி போயிருந்தேன். ஏர்லி மார்னிங் போகிறப்ப எல்லா தொட்டிலாம் இருந்தது. அப்புறம் வந்து புல் இல்லு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. தொட்டியில் குளிப்பாட்டிட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம்லாம் மார்னிங் கரெக்டாக விடிஞ்ச டைம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த குதிரைங்கள்லாம். நிறைய குதிரைங்க வந்திருந்தது. இதெல்லாம் வந்து மார்வார் ஹார்ஸு, காத்தியவாடி, இந்த ஹார்ஸ் தான் ஹைலைட் பண்ணி தனியா இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. நம்ம நாட்டு குதிரைங்கெல்லாம் அதுக்கு அந்த பக்கம் ஓரமா அதுங்கெல்லாம் வந்து வெயில் மழையில கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அது ஃபுல்லா அப்படியே நிறைய 10, 5 அப்படின்ற மாதிரி நிப்பாட்டியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து தனியா அவங்க ஷெட்டுக்கு பே பண்ணி நிப்பாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குதிரை ரொம்ப அழகா இருந்தது. பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தது. இது ஒரு மேல் நுக்ரா. இது வந்து கத்தியவாடியா இல்ல மார்வாரியான்றது எனக்கு கெஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா மாறுவாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுவாங்க அந்த இயர்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கழுத்து பெருசா இருந்தா காத்தியவாடின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஹார்சஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சு அதுல வந்து எதெல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து பார்த்தா ஹார்ஸ் இருக்கு. அப்புறம் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹார்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சந்தைக்கு போறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போனேன். அந்த டைம் எனக்கு வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்றதுக்காக போனேன். மொபைல்லாம் கூட பெருசா இப்போ பெரிய மொபைல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால என்கிட்ட இருந்த மொபைல்ல எடுத்தேன். இந்த ஹார்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவு இப்போ ஒயிட் எவ்வளவு அழகுன்னு நினைக்கிறோமோ, பிளாக் அதை விட அழகா இருக்கு. நீங்க பிளாக் வந்து என்ன சொல்றேன்னே தெரியல எனக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அதை நேர்ல பாக்குறப்ப. ஷைனிங்கா இருக்கட்டும். நம்ம மேக்ஸிமம் நீங்க மக்களை பாத்தீங்கன்னா காரு, பைக்கு, அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் பிளாக் வந்து அட்ராக்ட் பண்ணி வாங்குவாங்க, செய்வாங்க. டாக்ஸ் எல்லாம் கூட. ஆனா ஒயிட் தான் வந்து பெருசுன்ற மாதிரி சில இடத்துல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிளாக் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. ஒயிட்டை விட அவ்வளவு அழகா இருந்தது. பொருள்லையும் சரி, மக்கள்லையும் சரி, விலங்குகள்லையும் சரி, ஒயிட்டும் பிளாக்கும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அழகு இருக்குன்ற மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது. ஸ்ட்ரக்சர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதுவும் சேட்டை பண்ணிட்டு தான் இருந்தது. பட் இதோட ப்ரொஃபைலு அதை அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளுங்க பாருங்க, ரெண்டு பேர் மினிமம் இருக்காங்க இந்த மாதிரி காசெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அவ்வளவு பேர் சுத்தி வேடிக்கை பார்த்தாங்க இந்த காசு. அவ்வளவு சூப்பரான காசா இருந்தது. இதோட விலையெல்லாம் அப்பயே எனக்கு தெரிஞ்சு 5 லேக்ஸ் 6 லேக் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாட் ஃபார் சேல் நினைக்கிறேன். பட் எவ்வளவு கேட்பீங்க, எவ்வளவுலாம் விலை போகும் அப்படின்றப்ப பேசுறப்ப இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் குதிரைலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த்ல இருந்து போய் எடுத்துட்டு வந்துலாம் வளர்க்குறாங்க. ஸோ நிறைய பேர்
மீடியேட்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ஸை பற்றி முதல் நிறையா தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அதை வளர்க்குறதுக்கு முன்னாடி. இது டாக் மாதிரி கேட்டு மாதிரி இதெல்லாம் கூட கிடையாது. இதுக்கு இன்னும் நிறைய கேர் எடுக்கணும். அதை சும்மா வச்சிருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அதை பார்க்கறதுக்கு, அதை அதை வந்து ஃபிசிக்கலாக அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் ஹார்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹார்ஸோட பிஹேவியர் அது எப்படி இருக்கும், அது பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பாக இருந்த விஷயம் எனக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக அப்போ நான் தியூர் போயிருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு காலையில் போயிருந்தேன். 3 நாள் ஆக்சுவலாக அந்த தேர் நடக்கும். நான் காலையில் போயிட்டு ஒரு நாள் தான் இந்த இதுக்கு போயிருந்தேன். ஸோ இந்த ஹார்ஸ் ஷோ பார்த்தேன். அடுத்தடுத்து ஆக்சுவலாக வரும்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் அப்போல்லாம் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்குலாம் வசதி இல்லை. சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலை, போய் பார்க்கல. சிங்கப்பூர் போயிட்டதுனால இப்போ மறுபடியும் இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் வர மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம், இல்லை சேர்ந்து போகலாம். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நான் போய் பார்க்கணுன்றதுல கன்ஃபார்மாக முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அக்ரி ஆசாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.